சமையல் குளிர்தல் அப்படியே எடுத்து கல் எடுத்து இப்படி அடிக்கணும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஜிபிஎன். ஏற்காடில் ஏர்லி மார்னிங் ஆஃப் ரோட் ட்ரக்கிங் போகலான் தான் வந்திருக்கோங்க. சன்ரைஸ் பார்க்குறது இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. மஞ்சுக்குட்டையில் நாங்கள் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் வரதுக்கு முன்னாடியே சன்னு ரைஸ் ஆகிட்டாரு. சன் எடுத்து மூணில் வச்சிடலாமா? ஒரே ஒரு அக்கா மட்டும் டீ கடை வச்சுருந்தாங்க. டீயை குடிச்சிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பியாச்சு. ஈவன் நீங்கள் ஏற்காடு போகும்போது கண்டிப்பாக இந்த ஆஃப் ரோட் ட்ரக்கிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா செம்ம ஃபன் இருக்குது. இறங்கி தலை சொல்ல மாட்டீங்களே? Oh my god. வயசு நல்லா போயிட்டு நீ படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியா? வயசு 5 மணியோட சரி. மலை மேலே இருக்கிற கல் வந்து உராயும் போது என்ன மாதிரி சவுண்டு வருதுன்னு பாருங்கள். இந்த மலை மேலே ஏறி வர்றதே பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. ஏறி வந்துட்டோம், இறங்கும் போது தான் தெரியும். இது அந்த பூந்தொடப்பம் பண்ணுவாங்களா தானே அது? Are you ready? Yes. We are not ready. Not ready. நிறைய பேர்ட் சவுண்ட் எல்லாம் கேட்குமா? கேட்டு பார்ப்போமா? இந்த ஆஃப் ரோடு டிரைவிங்னு பார்க்கும்போது ஒரு 5 to 6 பிளேசஸ் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பயங்கர சூப்பராக இருக்குது. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற சவுண்டை ஃபீல் பண்ண போகிறோம். எப்படி ஃபீல் பண்ணுறது? இப்படி பண்ணணும். என்ன கேக்குது? சவுண்ட் கேக்குது. ரிவர் சவுண்ட் எல்லாம் கேக்குது. சுற்றி பேர்ட் சவுண்ட் கேட்குது, அந்த சைடில் ரிவர் சவுண்ட் கேட்குது, இங்கேயோ ஒரு தண்ணி ஓடம் இருக்குது அது கேட்குது. நீலகிரி தைலம். கவுண்ட் 1 2 3 கோ. டேய் என்ன பண்றீங்க? முந்து மட்டும் கேட்டுச்சு. தொண்டை காஞ்சி போகுதுப்பா. கேட்டுச்சா? கேக்குது கேக்குது நான் கேக்குது கேக்குது கேக்குது. கோ. இந்த பிளான்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா என்ன பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு? உங்களுக்கு இந்த பிளான்ட் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப வெட்டா இருக்கு. டச் திஸ் ஒன். இந்த ஆஃப் ரோட் ட்ரக்கிங்க்கு இந்த மாதிரி ஜீப்பு தாங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளோட கார்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா கார் கண்டமாயிரும். இப்படியே போச்சுன்னா இன்னும் 2 ஸ்பீட் பிரேக்கர் வந்துனா போதும். அப்படியே பச்சக்கு பச்சக்குன்னு உள்ள விழுந்துட வேண்டியது தான். நாங்கள் வெளியே போய் பாரு, இப்போ பாரு வர ஸ்பீட் பிரேக்கர் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கேன் நான்.
கொசுத்தல தாங்க முடியல அந்த பைக்கை ஓவர்டேக் பண்ணுங்க. அவங்கள காண்டெடுத்துமா ஆபீஸ் போறாங்க போல. ஹாப்பி ஒர்க்கிங் சொல்லுமா? வந்துருவாமா? ஆமாமா. அவங்க வேலைக்கு தான் போகுது. இந்த மாதிரி இடத்துல இருந்து எப்படி வேலைக்கு போக தோணுது? இங்கதான் வாழ்றாங்கன்னு வேலைக்கு போய் தானே ஆகணும். வாஸ்ட் போறது. Yes, I'm going down. தூங்கலாம் அந்த நாட்டு சேவல. ட்ரக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நல்ல பசி அவ்வளோ ஆட்டம் போட்டாச்சு. ஸோ டிடிடிசியில் தான் வந்திருக்கோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாமே காஸ்ட் வைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. பொஃபெட் பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பொஃபெட் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். பொங்கல் கொடுக்குறாங்க, தோசை, இட்லி, வடை, சட்னி 2 வகை, சாம்பார். இந்த ஆம்லேட் மட்டும் நாங்கள் தனியாக வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.